இந்த இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தப்போ சுரேந்தர் ஒரு விஷயம் சொன்னாரு. கடைசியா புதுமுகங்கள் நடிச்சு புது பேனர் தயாரிச்சு ப்ரொடியூசர் எல்லாமே நியூவா இருந்து பிளாக் பஸ்டான படம் கெஸ் பண்ண முடியுமா? எல்லாருமே புதுமுகங்கள். எவ்ரிதிங் இஸ் நியூ. டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் எல்லாருமே. லைக் இப்போ ரீசெண்டாவா இல்லைனா இட்ஸ் ஓல்ட் சுப்ரமணிய படம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் யூ செட் தட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாருமே புதுமுகங்களா இருந்து அது ரிப்பீட்டே ஆகல. நிறைய எடுத்திருக்காங்க கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் கம்ப்ளீட் ஃப்ரெஷர்ஸ்ன்றதெல்லாம் ஆகல. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு தியரி இருக்கா? அது நிறைய தியரி இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது எதுவுமே அட்ரஸ் இல்லாமல் யாரும் வந்து இங்கே பெருசாக எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இங்கே. அது நானே ஃபீல் பண்ணியிருக்கேன், நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு அந்த லாஸ்ட்டாக சரி நமக்கு தான் இப்படி இருக்குது, எங்கே தான்டா இன்னும் கேஸ் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ தூரத்தில் சுப்பிரமணியபுரம் தான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. மற்றபடி மற்ற சக்ஸஸ் ஃபிலிம்ஸ் ஃப்ரெஷர்ஸ் வச்சு பண்ணுறது அது எல்லாத்துலேயுமே யாராவது ஒரு வெளிச்சம் கொடுக்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு பேனராக இருக்கும், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், யாராவது ஒரு விஷயம் இருக்கும். அப்படி ஒரு லிஃப்ட் பண்ண ஒரு ஹேண்ட் இருந்துச்சுன்னா அது நடக்கும். இல்லாமல் கம்ப்ளீட் ஃப்ரெஷ் டீமோட வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு இருக்கிற படமே அங்கே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கான சூழலுங்க இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த படத்துக்கு அப்புறம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எல்லாரும் வந்து இது இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு ஏதோ கூடி வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. தெரியல, அது மேபி எனக்கு அது வந்து வேர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக என்னென்னு எனக்கு தெரியல. அப்படி யாரும் என்கிட்ட நேரடியாக சொல்லலை. ஆனால் வந்து ரிஜெக்ஷன்ஸ் வரும்போது காமனாக என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லும்போதே அதை நம்ம எடுத்து கலெக்டிவாக வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியராக ஒரு ஃபிகர் அதில் தெரியுது. அது மேபி நீங்கள் சொல்கிற விஷயமா கூட இருக்கலாம். அதுதான் இது. ஏன்னா நம்ம மாய்பிம் படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் படம் 2018 ரெடி ஆயிடுச்சு. ரிலீஸ் பண்ண 7 years ஆச்சு. ஸோ ரிலீஸுக்கான ஸ்ட்ரகிள் என்னன்னாக்கா ரெண்டு முக்கியமான விஷயமா நியூ ஃபேஸுங்கிறது தான். எல்லாருமே படம் பார்க்க வருவாங்க, படம் பார்ப்பாங்க, படம் ரொம்ப பிடிச்சிரும், ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தேட்டருக்கு ஃப்ரெஷர்ஸ் படத்தை வந்து தேட்டரில் வந்து மக்கள் பார்க்குறதுக்கான பார்க்குற வழக்கமே இப்போ இல்லை. ஏன்னா சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னாக்கா லார்ஜர் ஸ்கேலில் இருக்கிற அந்த மாதிரியான படங்கள் மட்டும்தான் தேட்டருக்கு வராங்க அப்படின்னு இங்கே ஒரு ஆக்சுவலாக அப்படி இல்லை. இப்போ நம்மளோட டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அந்த மாதிரி லார்ஜர் ஸ்கேல் படம் இல்லை, அது அழகான ஒரு எமோஷனல் ட்ராமா சூப்பராக படம், அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது மக்கள் சொல்லலை, இங்கே இருக்கிறவங்க அதை மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம படம் வந்து தேட்டர்கள் போகாமன்னு இல்லை. நான் என்ன நினச்சேன்னா எல்லாமே ஃப்ரெஷர்ஸாக இருக்கும். யாராவது ஒரு அடையாளம் இருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். இல்லைனா வெள்ளிக்கிழமை வர 7-8 படங்களோட ஒரு படமாக கடந்து போயிடும். அந்த விஷயம் மாயபிம்பத்துக்கு நடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அதனால தான் இந்த டைம் எடுத்ததும் கூட. நடுவில் ஓடிடி கோவிட் அந்த டயத்தில் ஓடிடி கேட்டப்போ கூட நான் இது தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம், கண்டிப்பாக நான் ஓடிடியில் ஸ்ட்ரைட் ரிலீஸ்ன்றது எனக்கு வேண்டாம். ப்ரொடியூசராக அது எனக்கு உடனே பணத்தை கொடுத்துடலாம், டைரக்டராக எனக்கு வந்து அதுக்கான விஷயம் இல்லை, நான் என்ன எடுத்தது இதுக்குன்ட்டு நான் அதை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இந்த நியூ ஃபேஸுங்கிற விஷயம் வந்து இருந்ததுன்னா தேட்டர் கொண்டு போக முடியும்னு ஒரு சில 3 கம்பெனிஸ் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ்க்கே. நான் பேர் சொல்ல விரும்பலை. 3 ரெப்யூட்டட் கம்பெனிஸு சைன் பண்ணாங்க. ஒரு கம்பெனி 3 years ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க, அது அந்த லாக்டவுன் டைம். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி 1 year, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி 1 year. ஸோ நான் எதுவுமே வேறு அவங்க ரெப்யூட்டட் பீப்புள் பெரிய சக்ஸஸ்லாம் கொடுத்தவங்க. ஸோ எப்படியே கொண்டு போய் நம்ம படத்தை சேர்த்துடணும், அதுதான் முக்கியன்ட்டு நானும் வெயிட் பண்ணி ஒரு பாயிண்டில் தான் அது பிரேக் பண்ணிவிட்டு நானே வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டே நான் அப்படி தான் வந்தேன். நோ அதர் கோன்ற ஆப்ஷனில் தான் நியூ ஃபேஸ் வச்சு பண்ண யாரும் தயார் இல்லைன்றப்ப தான் நானே ப்ரொடியூசர் ஆனேன். அதை ரிலீஸ் பண்ணுவோம் யாரும் இல்லைன்றப்ப தான் நானே டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி அந்த ஏரியாக்குள்ளே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணேன். ஸோ அதுதான் நடந்தது. அதை வச்சு தான் நான் அந்த விஷயம் சொல்கிறேன். சுப்பிரமணியபுரம்ன்று அப்போ நான் நடந்தது அந்த விஷயம் ரிப்பீட் ஆகவே இல்லை. அதுக்கு முன்னாடினாக்கா காதல் சொல்லலாம், எல்லாருமே நியூ ஃபேஸஸ் நடிச்சது. அதில் கூட சங்கர் சார்னு எஸ் பிக்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன், அது ஒன்று இருக்குது. அது இல்லைன்னா காதல்ன்ற படம்லாம் இங்கே வந்திருக்குமான்றதே கேள்வி. நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும்.
சங்கர் சார்னு ஒரு விஷன் இருக்கிற ஒரு டைரக்டர் இருந்ததுனால்தான் அதை ப்ரொடியூஸே பண்ணுறாங்க. இல்லைன்னா அதை வந்து சினிமா ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆயிருந்தால் நம்மளை நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் அவரே பாலசக்திவேல் சாரே ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு முன்னாடி ஒருத்தர் எக்ஸாம்பிளாவது இருந்திருப்பாங்க ஆக்சுவலி. ஓகே. ஸோ